ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமை தான் நமக்கு இப்போதைக்கு முக்கியம். எது முக்கியம் இல்ல, கொள்கையெல்லாம் முக்கியம் இல்லையா, நமக்குள்ள ஒத்துமையா இருக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணிடுவான், அழிச்சிட்டு போயிடுவான். சரி ஒத்துமையா இருப்போம், அதுக்கு என்ன செய்யணும், இந்த அதெல்லாம் சொல்ற விட்டுருங்க. ஒத்துமையா இருக்கணுமா, எதை விட்டுருணுமா, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத விட்டுருங்க, ஹதீஸை விட்டுருங்க, குர்ஆனை விட்டுருங்க, இந்த பிரச்சாரத்தை விட்டுருங்க. அது கூடாது இது கூடாதுன்னு சொல்றீங்களே அதை விட்டு போடுங்க, எல்லாத்தையும் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒற்றுமைக்கு பேரம் பேசுவார். ஒத்துமையா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம். இதுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்கா, எதை விடலாம், உன் விட்டு சொத்தா இருந்தா விட்டு கொடுத்துருப்போம். ஒத்துமைக்காக என்ன பண்ணலாம், இது என் சொத்து, இது கொடுத்தா ஒத்துமை வரும் இருக்கு, சரி வச்சுக்கிறப்பா ஒத்துமையா இருப்போம், அது ஓகே, அதை விட்டு கொடு. ஒரு முடிவு நீட்டிட்டு இருக்குது, அது கொஞ்சம் வெட்டிக்கிறோமே, சின்ன விஷயம் தான், சீரமா இல்லையா, பட்டன் மேல இங்கே மாட்டி இருக்குது, சரி பண்ணிக்கிறோம், அது சின்ன விஷயம் தான், சீரமா இல்லையா, ஒரே ஒரு பட்டன் கட்டா இருக்குது, இது அதிகமா இருக்க, உடனே கழுத்தி மேல தச்சு மாட்டிட்டு போறோமா இல்லையா, இது சின்ன விஷயம் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம், எந்த ஒரு மேட்டர் எடுத்துக்கொண்டாலும் பெருசையும் செய்யறோம் சின்னதையும் செய்யறோம். பெருசு சின்னது எல்லாம் சேர்ந்தா தான் அது அழகு. ஒரு வீடு கட்டுறோம், பெரிய விஷயம் என்ன, அஸ்திவாரம் போட்டு செவத்தை எழுப்பி மேல கூரை போட்டா பெரிய விஷயம். அதோட நிப்பாட்டிக்கிறோமா, பெயிண்ட் அடிக்கிறோம், லைட் போடுறோம், அங்க ஒரு வாட்சி கடிகாரத்தை மாற்றோம், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதுல செத்து போயிருவீங்களா, இதுல வெயில் அடிக்குமா, இதெல்லாம் இல்லாட்டி மழை கொட்டுமா. வீடு கட்டுறது எதுக்கு, வெயில இருந்து மழையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு, பிறருடைய கண்கள்ல இருந்து மறைத்துக் கொள்வதற்கு. இதான வீடு, அது ஆட்சின்னு விடுவியல, நீங்க சொர சொன்னு வீட்டை போட்டிருப்பீங்களா, கட்டி முடிச்சு விட்டு தொட்டா அப்படி வலுவலுன்னு போகணும் கை, அப்படி பண்றீங்களா இல்லையா, பாக்குறதுக்கு பல பலன் இருக்கணும் அந்த கலரு, பாக்குறீங்களா இல்லையா. அப்ப என்ன சின்ன விஷயம், இது ஒரு வாதமா, உலக ஒரு நாட்டில் இருக்குது சட்டம் இருக்குது, என்ன சட்டம், இன்ன குற்றத்துக்கு தூக்கு தண்டனை, நாங்க அதை மட்டும் தப்பிச்சுக்கிருவோம், 200 ரூபாய் ஃபைன் போடுவோம் பார்க்கிங்ல, நாங்க கொடுத்துட்டு இருப்போம். எப்படி இருப்போமா நம்ம, 200 ரூபாய் பார்க்கிங்ல ஃபைன் போடுவாண்டா 2 ரூபாய்க்கு டோக்கன் எடுக்கிறீல்ல, சின்ன விஷயம் தானே அது. அப்ப தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கிற காரியத்தையும் செய்யணும், 200 ரூபாய் ஃபைன் போடுறதுல இருந்து தப்பிக்கணும். அதானங்க நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு வாதமா, அட அல்லாஹ்வுடைய ரசூல் சின்னதை சொன்னாங்களா சொல்றோமா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன தெரியாம போச்சு, சின்ன விஷயம்னு சொல்லி மார்க்கெட் அப்படி கேவலப்படுத்துறாங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணிருக்கணும், இந்தாப்பா பெருசு மட்டும் வச்சுக்கிறங்க, சின்னதெல்லாம் அப்படி சொன்னாங்களா. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பெருசையும் சொன்னார்கள், சின்னதையும் சொன்னார்கள். ஃபர்லை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சுன்னத்தையும் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள், ஒரு அடியான் கடமையான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குகிறான், நஃபிலான வணக்கங்களை கொண்டு மேலும் நெருங்குகிறான், உபரியான எக்ஸ்ட்ராவான சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு என்னை மேலும் நெருங்குகிறான். அப்படி நெருங்கி விட்டான் என்று சொன்னால் குன்து ஸம்அஹுல்லதி யஸ்மஉ, அவன் கேட்கிற செவியாக நான் ஆகிவிடுகிறேன். வ பஸரஹுல்லதி யுப்சிரு, அவன் பார்க்கிற பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன். வ யதஹுல்லதி யுப்திசு, பிடிக்கிற கையாக நான் மாறி விடுகிறேன். அல்லாஹ் சொல்றானே, அது எதுக்கு கிடைக்கிற கிஃப்ட்ங்கறான், சின்னதையெல்லாம் செய்து வர்றாங்களே அவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட். பெருசை மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாம அதையும் செய்வோம், இது ஒரு சுன்னத்தை, இதையும் விட மாட்டேன், வரலாற்று அதையும் விட மாட்டேன், பல் துலக்கிற சுன்னத்தை அதையும் விட மாட்டேன் அப்படின்னு நடக்கணும். நகம் வெட்டுறது சின்ன விஷயம் தான், அதுக்காண்டி காடு மாதிரி வளர்த்துக்குவீங்களா, நகம் வெட்டாட்டி நகத்துக்கு எல்லாம் போட்டுவானா, போட மாட்டான். பயங்கரமான பாரதூரமான குற்றமா இல்ல, ஆனா நகம் வெட்டணுமா இல்லையா, பல் துலக்காட்டின பயங்கரமான குற்றமா, பல் துலக்கணும், சின்ன விஷயம் தான், கட்டாய கடமையெல்லாம் இல்ல. பல் துலக்காட்டி பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்காது, மார்க்கு குறையும், நம்முடைய தரஜாக்கள் குறையும், கீழ் தரஜால போட்டுருவான், அது போயிடக்கூடாது. பல்லும் துலக்கணும், நாக்கையும் இருக்கணும், மூக்குக்கு தனி செலுத்தணும், கைகளையும் கழுவி கொள்ளணும், நகத்தையும் வெட்டணும், முடிகளை நீக்கணும், அக்குள் மயிர களையணும், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்ப சின்ன தூங்கும் போது அல்லாஹ் பிஸ்மி அமுத்து வகையாங்கிறோம், இது பெரிய கட்டாய கடமையா, அப்படி தூக்கி எறிய முடியுமா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்னது பெருசு என்று எல்லாத்தையும் சொன்னார்கள். இவங்க என்ன செய்வாங்க, நம்முடைய பிரச்சாரத்தை முடக்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்னதா சொல்றாங்க, பெருசையும் சேர்த்து சின்னதையும் சேர்த்து சொல்றாங்க. நமக்கு என்ன பேர் சொல்றாங்க, சின்னதையா சொல்றாங்க. என்ன சின்னதா சொல்றாங்க, சிறுக்கு சொல்லலையா, தொழுகையை சொல்லலையா, நோம்ப சொல்லலையா, பெருசையும் தான் சொல்ற, வட்டியை சொல்லலையா. வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க எந்த விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான கூலி மறுமையில் கிடைத்து விட்டது நம்ப வேண்டும். ஒரு கூட்டத்திற்கு நீங்க முயற்சி பண்ணுகிறீர்கள், உங்கள் சக்திக்கு உட்பட்டு பாடுபடுகிறீர்கள், அதற்காக நிதியை கொடுக்கிறீர்கள், அதற்காக கஷ்டப்படுகிறீர்கள், எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா அடிபட்டு போயிடுச்சு. ஆடி பெற முடியுமா, அடிப்போம். ஏன், உழைத்ததற்கான கூலி அங்க கிடைத்து விட்டது. கூட்டம் நடந்தாலும் கிடைத்து விட்டது, நடக்காவிட்டாலும் கிடைத்து விட்டது. நீங்கள் கொடுத்த பணத்திற்கான கூலி அங்கே கிடைத்து விட்டது. இங்க வந்து அந்த கூட்டம் நடந்தா தான் கிடைக்கும்,
நடக்காட்டி கிடைக்காதுங்கிறது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்பை தான் பார்க்கிறான். நடக்க முடியாம அவன் தான், வேற யாரும் செய்து விடவில்லை. இந்த மாதிரியான எடக்கு முடக்குகள் செய்யறதெல்லாம் யார் கையிலும் இல்லை. அவன் நினைக்கிறான் நம்மை இன்னும் உறுதிப்படுத்த நினைக்கிறான், நம்மை இன்னும் பலப்படுத்த நடக்கிறான். இந்த சோதனையில் நம்ம எத்தனை பேர் தேரப்போகிறோம் நினைக்கிறான், நம்முடைய நன்மைகளை அதிகரிக்க நினைக்கிறான், நம்முடைய வீரியத்தை கூட்டுவதற்கு நினைக்கிறான். அடே 2-3 பேர் செஞ்சா பத்தாது, எல்லாரும் போய் செய்யுங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகத்தை நமக்கு வழங்க நினைக்கிறான். அடிக்க அடிக்க உதைக்க உதைக்க ஒரு வீரியம் வருமே, அந்த வீரியம் உங்களுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதனால என்ன இடைஞ்சல் வந்தாலும் சரி, நம்ம மறுமை இலக்க வச்சீங்கன்னு வைங்களேன், ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கெல்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது. 25 வருஷமா இதான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான எந்த மாதிரி இடைஞ்சல் வந்தாலும் அதுக்கு யார் காரணமா இருந்தாலும் அதற்கான விளைவு அவர்கள் மறுமையில் அனுபவிப்பார்கள். நம்ம வேலைகள் நினைச்சுன்னு கரெக்டா கொண்டு போய் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சத்தியத்தை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் வருவானாக. வாகிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய். இதுவரையும் அவர் பகிரங்க மேடைகளில் இப்படி கொச்சைப்படுத்தாத ஒரு சூழலில் தப்லீக் தாவத்தை கொச்சைப்படுத்தியது அவரின் வருங்கால தாவாவின் வாழ்க்கைக்கு சாவுகள் என்பதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். அன்பர்களே, இஸ்லாத்தை தனிமைப்படுத்தினால் தான் தௌஹீதை தனிமைப்படுத்த முடியும். ஆக இங்கே யாரோ சிலர் நினைக்கிறார்கள், இந்த தௌஹீத்வாதிகளை தனிமைப்படுத்தி விட்டால், தௌஹீத்வாதிகள் மீது ஒரு முத்திரையை குத்திவிட்டால், இங்கே தௌஹீதை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று எண்ணிவிட்டீர்களா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை